துளசி சம்பந்தப்பட்ட எல்லா ஆதாரத்தையும் நான் இப்பவே அழிக்கணும்னு நினைக்கிறேம்மா. அதுக்கப்புறமா துளசி சம்பந்தப்பட்ட மரண விஷயம் என்ன எதுவும் பாதிக்காது. ஐயோ தாமணி, நம்மள யாராவது பாத்துட்டாங்கன்னா மறந்து போயிட்டியா? ஆபீஸ்ல தான் அந்த கேமராலாம் வச்சிருப்பீங்களே. அம்மா, அதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன? இங்க பாருங்கம்மா, ஆபீஸ்ல எலக்ட்ரிசிட்டியே இல்லாதப்போ கேமராஸும் வேலை செய்யாது. எதுவுமே ரெக்கார்ட் ஆகாதப்போ நம்மள யாரு பாப்பாங்க? சரி வாங்க. பக்காவா? 100% ஷூர்மா. வாங்க போலாம். ஒரு நிமிஷம், இத புடியே. என்ன இது? நம்ம கிட்டதான் மிகப்பெரிய புதையல் இருக்குல்ல. அம்மா டைம் இல்லம்மா, சீக்கிரம். இங்க பாரு, இத நீ போட்டுக்க, அப்புறம் இத நான் போட்டுக்கிறேன். அண்ணா அம்மா, எதுக்காக இப்ப இத கொண்டு வந்தீங்க? நீ டிவி சீரியல்லாம் பாக்குறது இல்லையா? இப்ப வர டிவி சீரியல் எல்லாம் திருடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தான் திருடுறான். நாம என்ன இப்ப திருடவா வந்திருக்கோம்? ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு ஏன் இவ்ளோ முட்டாள்தனமா யோசிக்கிறா? ஓ காட், நம்ம ரெண்டு பேரும் திருடங்களா இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் பயங்கர வில்லிங்க தானே. போட்டுக்கோ, நம்ம ரெண்டு பேரும் இதுக்கு அப்புறம் தான் அழகா தெரியுவோம். ஓ காட், இத எங்க இருந்து தான் தூக்கிட்டு வந்தீங்களோ தெரியல. திருட்டு மார்க்கெட்ல தான் சீப்பா கிடைச்சது. போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கும் பாத்தியா? பைத்தியம் மாதிரி இருக்கும். பேசாம அந்த துளசிக்கிட்டே போயிடலாம். நம்ம ரெண்டு பேர் கதையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கதானே போயாகணும். என்ன பண்ற நீ? அம்மா, உன்னோட பின்னால ஏன் என்கிட்ட இருக்க? எனக்கு எப்படி தெரியும்? நீங்க தானே புடிச்சு வச்சிருக்கீங்க. தெரியும்ல, நாளைக்கு காலையில நான் ஆபீஸ்க்கு போகணும். நீயும் தூங்க மாட்டேங்கிற, என்னையும் தூங்க விட மாட்டேங்கிற. நீ ஒரு வேலை பண்ணு, நீ கீழே போய் தூங்க போ. ஒரு நிமிஷம், நான் ஏன் கீழே போய் தூங்கணும்? நான் நீங்க தாலி கட்டின மனைவி மோனையா. உங்களோட பாதி வாழ்க்கை, எனக்கும் எல்லாத்துலயும் உரிமை இருக்கு. இந்த படுக்கையில எனக்கு உரிமை இருக்கு, தெரியும்ல. நான் கீழே போய் படுக்க மாட்டேன். யார் என்ன அனுப்புறான்னு பாக்கலாம். என்னால உன்னை கீழே அனுப்ப முடியாது, ஆனா நான் கீழே போய் தூங்கலாம்ல. நானே போய் படுத்துறேன். நான் உங்களையும் கீழே போய் படுக்க விட மாட்டேன். நீங்களும் என் கூட தான் இங்க தூங்கணும். உனக்கு என்னதான் வேணும்? என்ன நீ இங்கேயும் தூங்க விட மாட்டேங்கிற, கீழே போய் தூங்குறனா அங்கேயும் விட மாட்டேங்கிற. எப்படித்தானே தூங்குறது? செத்துருவா. வேணாம். ஐயோ கடவுளே கிருஷ்ணா, ஏன் இப்ப பார்த்தாலும் உங்க வாயில மட்டும் கெட்ட கெட்ட வார்த்தையா வருது? இதுல எது கெட்ட வார்த்தை? இல்ல, அது அந்த அந்த வார்த்தை தப்பான வார்த்தை. எது? அதான், எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க, ரொம்ப பசிக்குது. ராத்திரி இந்த நேரத்துல யார் சாப்பிடுவாங்க? நான் சாப்பிடுவேன். நீ எவ்வளவு சாப்பிடுவ? இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ சாப்பிட்ட. நீ ஒரு வேலை பண்ணு, என்ன சாப்பிடு? ஐயோ மோனையா, உங்களை எப்படி சாப்பிடுறது? இங்க இருந்து ஆரம்பிக்கலாமே, அதான் ஏற்கனவே மூளையை தின்னுட்டியே. என்ன? இப்போ பாடி தான் மிச்சம். ஐயோ என்ன பேசுறீங்க? நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அது ரொம்ப கெட்ட விஷயம். அப்ப சாப்பிடாத, இங்க இருந்து கடிச்சு துப்பிடு. ஓகே? வேணாமா? உங்க கண்ணுக்கு உண்மையாவே நான் ஷாலுவா தெரியறேனா? என்ன பார்த்தா அறிவில்லாத மாதிரி தெரியுதா? இல்ல, ராத்திரி நேரத்துல பசிங்கற, இந்நேரத்துல சாப்பாடுக்கு எங்க போறது? சமையக்கட்டுல இருந்து கொண்டு வாங்க, போங்க. இது என்ன பைரா இல்ல பண்ணான் தாலியா? ரொம்பவே மாட்டேங்குது. நீ ஏதாவது போய் சமைச்சு தின்னுக்கோ. நீங்க மறந்துட்டீங்களா? என்ன? நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை. அப்ப நீங்க என்னமோ பெருசா பேசுனீங்க, என்ன பத்திரமா பாத்துக்கிறேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்க. என்ன எதுவுமே செய்ய விடல, எல்லாத்தையும் நீங்களே செஞ்சீங்க. ஆனா இப்ப எனக்கு சாப்பிட கூட எதுவும் தர மாட்டேங்கிறீங்க. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, என்ன உலகம் இது? என்ன ஏன் இந்த உலகத்துல படைச்சீங்க?
என் வேதனை நான் எங்க போய் சொல்றது? நீங்களே சொல்லுங்க கடவுளே கிருஷ்ணா. என்னோட வாழ்க்கை இப்படி வீணா போச்சு. ஐயோ. இவ்வளவு சின்ன வயசுல என் வாழ்க்கை லட்சி, வாயை இப்படி மூடு. ஆயிடுச்சு. நான் மூடு. உன் டிராமாவை நிறுத்துறியா? அம்மா காத்துல விழுந்தா அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, இங்கே அமைதியா உட்காந்துரு, நான் போய் சாப்பிட கொண்டு வரேன். ஓகே? நான் என்ன அர்த்தம்? என்ன? ஓ, நிஜமாவா? போங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. போங்க. அப்ப இப்ப சாப்பிட்டே ஆகணும்ல? போய் கொண்டு வாங்க. போங்க. அட போங்க. அட கொஞ்சம் யோசிக்க விடு, எந்த பாதையில போறதுன்னு. இந்த ரூம்ல இருந்து ஒரே பாதை தானே இருக்கு. வேற ஏதாவது வழி இருக்கா இல்ல என்ன? இல்ல, ஒரு பாதை தான். ஆனா அந்த பக்கம் இருட்டா இருக்கும்ல. கிச்சன் அந்த மூலையில இருக்கு. அவ்வளவு இருட்டான வழியில பயமா? ஒருவேளை ஷாலு திரும்ப வந்துட்டா அப்ப நான் என்ன பண்றது? நான் ஷாலுவை புடிச்சு வச்சுக்கிறேன். உங்க பின்னாடி வர மாட்டேன். அப்பனா நீ என் கூட அங்க வரணும்ல? நான் வரல மோனையா, நீங்களே போங்களேன். நான் வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன உனக்கு தானே பசிக்குது. கிச்சன் வரைக்கும் கூட்டு போறேன், அதுவும் நீ சாப்பிடுறதுக்காக. ஆனா என்ன மட்டும் தனியா சரி அனுப்பி சரி, உனக்கு நானும் வரேன். வாங்க. தாமினி, என் விரல காணோம். ச்சே. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. சரி சொல்லுங்க மகாராணி, உங்களுக்கு என்ன சமைச்சு கொடுக்கணும்? என்னத்தை முழுங்க போறீங்க? உருளைக்கிழங்கு சப்பாத்தி முழுங்குவேன், அதாவது சாப்பிடுவேன். உருளைக்கிழங்கு சப்பாத்தி. ம். ஏதாவது சிம்பிளா சாப்பிட மாட்டியா? அதாவது பிரெட் பட்டர், நூடுல்ஸ், இல்லனா சுட சுட தண்ணி. ஏன்னா இது வரைக்கும் வயித்துல போட்டதெல்லாம் ஜீரணம் ஆகணும்ல. மோனையா, எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி தான் சாப்பிடணும். உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னா அட, சொல்லுங்க. இந்த உலகத்துல மோகனுக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் எனக்கு அத்துப்படி. கரெக்ட். இல்ல அடுத்து என்ன பண்ணணும்? என்ன பண்ணுமா? 50% வேலையை நான் பண்ணிருக்கேன். இப்ப மீதி வேலையை நீ பண்ணு. நான் பண்ணணுமா? பின்ன டைம் பாஸ் பண்ண வந்திருக்கீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை மோனையா. மூளையும் சரியில்லையா? கொண்டு வரேன். அதத்தான் நானும் சொன்னேன். அது சரி. இது இதுக்குள்ளதான் இருக்காது. எது? அதான் இருக்கிறது. என்ன இருக்கிறது? பார்க்க பெரிய கஜானா மாதிரி தான் இருக்கு. இதுக்குள்ள ஏதாவது ஸ்பெஷலா இருக்கும்னு நான் நினைச்சேன். இதுல இருக்கிறது மாவு. மாவு. ஆ, ஆ, திறந்துட்டேன். திறந்துட்டியா? அவ்வளவுதான். இப்ப நீங்க தண்ணி ஊத்துங்க. ஊத்தணுமா? ஆ, ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். ஐயோ மோனையா, நில்லுங்க. என்ன முடிஞ்சது? இங்க நீங்க மாவை தண்ணியாக்கி வச்சிருக்கீங்க. அப்ப பசியோட சேர்ந்து தாகமும் தீந்துரும்ல. இருங்க, நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன். அச்சு! சப்பாத்தி பண்ணணும்ல. ஆ, அப்புறமா நான் சுத்தம் பண்ணிடுறேன். இப்ப பண்ணணும். பண்ணணும் தான். ஆனா முதல்ல போடு. இத போடு. கிச்சனையும் நாசம் பண்ணிட்ட, என்னையும் தான். மன்னிச்சிருங்க. இப்போ மாவு பிசைங்க. இப்படிதான் செய்வீங்களா? எனக்கு உருளைக்கிழங்கு சப்பாத்தி. நாளைக்குள்ள முடிச்சிருவேன். இருங்க மோனையா, சப்பாத்தி மாவு எப்படி பிசையணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வாங்க, உங்க கையை கொடுங்க.
இவங்க 2 பேர் மேல யார் கண்ணும் பற்றக்கூடாது. 2 பேரும் இப்படியே இருக்கணும். எந்த ஆதாரத்து மேல நம்ம பார்வை அதிகமா இருக்கோ அது ராதா கையில கிடைச்சதா அதோட நம்ம கதை முடிஞ்சிடும். இப்ப நம்ம கெட்ட பார்வையில இருந்து ராதா, மோகன், துளசி அப்புறம் குஷியை யாராலையும் காப்பாத்தவே முடியாது. இந்த ஆதாரத்தை மட்டும் நாம அழிச்சிட்டோம்னா அப்புறம் அந்த 2 அடி சூனியக்காரியால கூட நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. வாதாமினி, ஆரம்பிக்கலாம். தாமினி, சொல்லுங்கம்மா. இந்தா. டைம் இல்ல, சீக்கிரம் குடிங்க. என்ன என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது?